இன்றைக்கி நம்ம வந்து மிளகு பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் வந்து 2 டம்ளர் வந்து பச்சரிசி, 3/4 டம்ளர் பைத்தம்பருப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதை கழுவி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 6 விசில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தேவையான அளவு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து உப்பு இது கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொங்கல் வந்து விசில் வர்றதுக்காட்டி நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து சின்னதாக ஒரு வெங்காயம், கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டிருக்கேன். இது கூடவே ஒற்றைக்கடலை, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஏன்னா குழந்தைங்க வந்து கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க, சட்னிலேருந்து தூக்கி போட்டுடுவாங்க. அதனால் வந்து நம்ம இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது பொங்கல் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து உடனே வந்து விசில் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் கொதி வந்த உடனே தான் நான் விசில் போடுவேன். அப்படியே நம்ம வந்து பச்சை தண்ணியோட விசில் போட்டால் பொங்கி மேலே வரும். நான் இப்போ வந்து பைத்தம்பருப்பு, பச்சரிசி தண்ணி போட்டு கொதிக்க வைக்கும் போதே 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் விசில் போட்டு 6 விசில் வந்த உடனே ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அரைப்பட்ட உடனே அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும், மழியாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து கொதி வந்த உடனே பொங்கல் வந்து கொதி வந்த உடனே விசில் போட்டால் 3 விசில் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கன்னா சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னும் போது நம்ம பச்சை தண்ணியோடு அப்படியே விசில் போடுவோம். அப்படி இருக்கும்போது தான் 6 விசில் போடணும் ஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொதித்த உடனே நம்ம வந்து விசில் வச்சா 3 விசில் போதும் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி தாளித்து ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பொங்கல் தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட மிளகு கொஞ்சோண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம், சீரகம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு வதக்கி கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் எப்படி நல்லா வெந்து வந்துருக்குன்னு பாருங்கள். நல்லா கொட்டி கலரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.